நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா டிவியில் பாட்டுக்கு ஓடும், நம்ம தோசை சுட்டு அதை பண்ணுவோம், இப்போ எதையாவது பண்ணிக்கிட்டே அந்த மந்திரத்தை கேட்போம். அது தவறு கிடையாது, தாராளமாக கேட்கலாம். ஆனால் வாரத்தில் ஒரு நாள் ஆவது இந்த மந்திரத்தை சஷ்டி கவசத்தை முருகன் முன்னாடி உட்கார்ந்து பாராயணம் பண்ணணும். எப்படி பாராயணம் பண்ணணும்? முருகனுடைய திருவடியை நினைத்து நினைத்து இதை பாராயணம் பண்ணணும். சஷ்டி கவசத்தினுடைய அமைப்பு முறை பார்த்தீங்கன்னா முருகனை முதல்ல ஆவாகனம் பண்ணுறது, அதாவது வர வைக்கிறது. முருகன் வந்தால் என்னென்ன அடையாளங்கள் எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத வர்ணனை மூலமாக முருகன் வந்ததை சொல்றது. முருகன் வந்த பிறகு சில வேண்டுதல்களை வைப்பது, அதாவது என்னுடைய உடம்பை காக்க வேண்டும், என் எதிரிகளை மாற்ற வேண்டும்ங்கிற அந்த பிரார்த்தனை வைப்பது. பிரார்த்தனை வைத்த பிறகு நன்றி தெரிவிப்பது. நன்றி தெரிவித்த பிறகு என்னோடு எப்போதும் நீக்கமர இதே மாதிரி இருக்க வேண்டும்னு இன்னொரு வேண்டுதலை வைத்து சரணம் புகுவது. இதுதான் சஷ்டி கவசத்தினுடைய அங்கமாக இருக்கக்கூடியது.